ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரியனை பலப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சூரியனை ஏங்க பலப்படுத்தணும்? நம்மளுக்கு நிலையான வருமானம் வேணும்னா நம்ம சூரியனை பலப்படுத்தணும். அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலமா ஆதரவு கிடைக்கும்னா நம்ம சூரியனை பலப்படுத்தணும். அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும்? சூரியனை பலப்படுத்தணும். அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும்னாலும் சூரியனை பலப்படுத்தணும். ஓகேங்களா? அதே மாதிரி பையன் அவங்ககிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கணும். அரசாங்கத்தினால நம்மளுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கணும் அப்படின்னா சூரியனை பலப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். இப்போ சூரியனை பலப்படுத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு. காலையில எந்திரிச்சதுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதே மாதிரி அப்பா இருந்தாருன்னா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? அப்பா வயதுள்ளவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களுக்கு உதவுறது நல்லது. அரசாங்க ஊழியர்களுக்கு உதவுறது நல்லது. அதே மாதிரி சூரியனுக்கு உண்டான உணவுகள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கோதுமை அல்வா தினமும் சாப்பிட்டு நீங்க அது எல்லாருமே சொல்றேன், பொதுவா எல்லாருமே சாப்பிட்றது சிறப்பு. அதே மாதிரி கேரட் அல்வா சாப்பிட்றது சிறப்பு. மிளகு சாதம் கோதுமையினால செய்யப்பட்ட உணவுகள், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி நீங்க சாப்பிட்றது சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி கோதுமை தவிடு வாங்கி பசுமாட்டுக்கு உணவா கொடுக்கறது உங்களுக்கு சூரியன் பலமாவாரு. சரிங்களா? கோதுமை தவிடு வாங்கி என்ன பண்ணணும்? பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கணும். உணவா கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில சுபிட்சமும் ஏற்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அதே மாதிரி குரங்குகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஏதாவது இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? குரங்குகளுக்கு ஏதாவது இனிப்புகள் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நவகிரக வழிபாடுகள்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, சூரிய காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நவகிரகங்கள் உள்ள சூரியனை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சூரியனார் கோயில் போயிட்டு வர்றதும் மிகவும் சிறப்பு. சரிங்களா? சூரியனார் கோயில போயிட்டு வர்றதும் சிறப்பு. சூரிய ஓரையில இப்ப நீங்க ஒரு சூரியனை போய் கும்பிட்றீங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் வழிபாடு சூரிய ஓரையில போய் கும்பிட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவன் கோவிலில் உழவார பணி செய்யலாம். சிவன் கோவில்ல உழவார பணி செய்வதும் உங்களுக்கு சூரியன் பலமாவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணலாம்? இந்த கோதுமையை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க மற்றவர்களுக்கு தானமும் நீங்க பண்ணலாம். பசுவுக்கு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கோதுமையினால் செய்யப்பட்ட பிஸ்கட்டு இதெல்லாம் நீங்க வாங்கி என்ன பண்ணலாம்? நாய்களுக்கு நீங்க போடலாம். சரிங்களா? சூரியனோட குறியீடு, சூரியன் குறியீடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஒரு டாட் வச்சு ரவுண்டு மோதிர விரலுக்கு கீழே சூரிய மேட்ல டெய்லி நீங்க எழுதிட்டே வர்றீங்க அப்படின்னா பாருங்க, நான் எழுதியிருக்கேன் பாருங்க. சூரிய மேட்ல நீங்க எழுதிட்டே வர்றீங்க அப்படின்னா நிலையான வருமானம், புகழ், செல்வ வளம் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? சூரியன் பாத்தீங்கன்னா நிலையான வருமானத்தை கொடுப்பாரு. சூரியன் தான் நம்மளுக்கு புகழை கொடுப்பாரு. சரிங்களா? அப்போ சூரியனை பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? மெயினா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. டெய்லி என்ன பண்ணலாம்? கோதுமையினால செஞ்ச அல்வா சாப்பிடுங்க. அதே மாதிரி சிவன் கோயிலில் உழவார பணி வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்குது. சரிங்களா? சூரியனை பலப்படுத்தினாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்க சூரியனோட அனுகிரகம் கிடைச்சு உங்க வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.